السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த பாடத்தில் இஸ்திகாசா, உதவி தேடுதல் என்பதை பற்றி நாம் கண்டோம். இதில் பல விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது ஒருவரிடம் நாம் உதவி தேடும் பொழுது எப்பவும் போல ஹர்ஃபு நிதாவை கொண்டு வருவோம். ஹர்ஃபு நிதா நிதி இருந்தாலும் யாவை தான் கொண்டு வர வேண்டும் நமக்கு தெரியும். அதே போல பின்னாடி நம்ம அழைக்கக்கூடிய வார்த்தை, யாரிடம் நாம் உதவி தேடி அழைக்கின்றோமோ அது முஸ்தகாசு பிஹி ஆகும். சரியா? எதுக்காக உதவி தேடுகிறோமோ அது முஸ்தகாசு லி அஜலிஹி ஆகும். யாருக்காக எதற்காக உதவி தேடுகிறோமோ அது முஸ்தகாசுல் அஜலிஹி ஆகும். அதே போல யாரிடம் உதவி கேட்கிறோமோ அந்த வார்த்தைக்கு முன்னால் ஜர்ருடைய லாம் வர வேண்டும். அதற்கு கசர் தான் கொடுப்போம், ஆனால் இந்த இடத்தில் எப்பவுமே ஃபத்தஹ் தான் வர வேண்டும் என்று காண்டோம். அதே போல இந்த முஸ்தகாசுல் அஜலிஹியை கூறலாம், கூறாமலையும் இருக்கலாம் என்று கண்டோம். அதே போல் முஸ்தகாசு பிஹி முதல்ல அந்த யாக்கு பக்கத்துல வருது முஸ்தகாசு பிஹி, அந்த முஸ்தகாசு பிஹி அலமாக வரலாம். அதே போல முலாஃபத்தின் மூலமாக முலாஃபாக வரலாம், முலாஃபுக்கு ஒப்பானதாக வரலாம், அலிஃப்லாமுடன் வரலாம். அதே போல நக்கீரா, நாடப்பட்ட நக்கீராவாக வரலாம் என்பதையெல்லாம் கண்டோம். அதே போல அத்துஃபும் மாத்துஃபுடன் இந்த இதனை செய்யலாம், இந்த முஸ்தகாசு பிஹி வரலாம். அப்படி வந்தால் யாவை மீண்டும் கொண்டு வரலாம், இந்த யாவை கொண்டு வராமலும் இருக்கலாம் என்பதையும் கண்டோம். அதே போல இந்த லாமுக்கு ஃபத்தஹ் கொடுக்கணும், ஆனா அத்துஃப் வைத்து விட்டு அந்த யா வரவில்லை என்றால், மீண்டும் அந்த யா வரவில்லை என்றால் அந்த லாமுக்கு கசர் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கண்டோம். அதே போல இதே தோற்றத்தில் இஸ்திகாசாவுடைய அதே தோற்றத்தில் தான் தஅஜ்ஜுபும் வரும், ஆச்சரியம் படுவதும் வரும் என்பதையும் நாம் கண்டோம். இதே தோற்றத்தில் வருது, அதே அர்ஃபுனிதா ஸ்டார்டிங்ல வரும். ரெண்டாவது லாமுல் ஜர்ரு ஃபத்தஹுடன் வரும். அதே தோற்றம் அதே சட்டத்துடன் வரும் என்பதை நாம் என்ன செய்தோம், இன்னும் தெளிவாக நாம் அதிலே கண்டோம். அதே இதுல வரக்கூடிய 4 தோற்றம், இதுலயும் அதே 4 தோற்றம் வரும். ஆனா இதுக்கு முத்தஅஜ்ஜப் மின்ஹுன்னு பேரு என்பதையும் நாம் கண்டோம். இதுக்கு எப்படி முஸ்தகாசு பிஹி என்று பெயரோ, இந்த யாவுக்கு அப்புறமா இங்க வரக்கூடியதற்கு முத்தஅஜ்ஜப் மின்ஹு என்று நாம் கண்டோம். அதே போல இந்த லாம் கட்டாயம் வர வேண்டுமா என்றால் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வராமலையும் இருக்கலாம். யா இல்லாமல் வெறும் யா ஜெய்து எப்படி நாம நிதாவில் பயன்படுத்துவோமோ அதே போல முஸ்தகாசு பிஹிலையும் யா இல்லாமல் யா ரஜுலு அப்படின்னு பயன்படுத்தலாம். தஜ்ஜுபுக்கும் அவ்வாறே லாம் இல்லாமல் யா ஹர்ரு என்று நாம் தாராளமாக பயன்படுத்தலாம் என்பதை கண்டோம். அதே போல யாருக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தையின் கடைசியில் அலிஃப் சேரலாம் என்று கண்டோம். எப்படி யா ஜெய்தா அப்படின்னு அலிஃப் சேரலாம். அதே போல இங்கே யா ஹர்ரா அப்படின்னு கடைசியில் அலிஃப் சேருவது கூடும் என்பதை கண்டோம். அதே போல இந்த லாமும் அலிஃபும் சேர்ந்து வரக்கூடாது என்பதை கண்டோம். அலிஃபும் இந்த லாமும் சேர்ந்து ஒன்று லாம் வரணும், இல்லாட்டி அலிஃப் வரணும் என்பதையெல்லாம் தெளிவாக கண்டோம். வாருங்கள், தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் தொடர்ந்து காண்போம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கடைசி பயிற்சியை நாம் தொட்டுவிட்டோம். ஒரு நீண்ட பாடமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கடைசி பயிற்சி நம்பர் 7 நாம் காண இருக்கின்றோம். கடைசி பயிற்சி நம்மளுக்கு எப்பொழுதும் வழக்கம் போல் கவிதை கொடுக்கிறார்கள். இங்கேயும் நம்மளுக்கு கவிதை கொடுத்துள்ளார்கள். அப்ப பார்ப்போமா? அம்சா முதலாவது, இஷ்ரஹ் மானல் பைத்தேனில் ஆத்தேனி, பின்வரும் 2 கவிதைகளின் அர்த்தத்தை விவரி. அரபில் அவ்வளவு மின்குமா, அவ்விரண்டு கவிதையிலிருந்து முதலாவது இருக்கு யாரா பண்ணுங்க. பின்னாடி 2 லைன்ல நம்மளுக்கு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க, அதோடைய அர்த்தத்தை சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அதோடைக்கு யாரா வழங்க வேண்டும். சரியா? ஒரு சின்ன கவிதை தான் இது. மிஸ்ர் ஒரு தேசம், அதாவது இது எழுதின முசன்னிஃபீன்கள் மிஸ்ரை சார்ந்தவர்கள், எகிப்தை சார்ந்தவர்கள். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அது இந்த கிதாப் ஃபுல்லா மிஸ்ரோட ஒரு ஊரை பத்தி வரும், மிஸ்ல உள்ள மக்களை பத்தி பேசியிருப்பாங்க இமாம்கள். நகுல் வழி முழுக்க எகிப்தை பத்தி தான் நிறைய வரும். ஓகேவா? அதே போல இங்க என்ன செஞ்சிருக்காங்க, எகிப்தை பத்தி தான் பேசியிருக்காங்க. எகிப்துல உள்ள மக்களை பார்த்து சொல்றாங்க, நீங்களாம் வாங்க வந்து இந்த மிஸ்ர் எகிப்து இன்னும் பன்மடங்கு உயர்வதற்கு நீங்களாம் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறார். சரியா? யாலா கௌமி, அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, என் கூட்டமே வாங்க. ஃபர்ஸ்ட் நான் கருத்து சொல்லிடுறேன். என்னது? என் கூட்டமே வாங்க, இந்த மிஸ்ரு தேசம் இருக்கின்றதே உங்களை என்ன செய்யுது, எதிர்பார்க்குது.
அதை கட்டி எழுப்புவதற்கு, அதை உயரமாக கட்டி எழுப்புமே அத்தகையவர்களே இந்த மிஸ்ர் தேசம் என்ன செய்யுது, எதிர்பார்த்துட்டு இருக்கு. அதனால நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லி கவிஞர் அவர் கூப்பிடுக்கிறார். அதே போல நீங்க என்ன செய்யுங்க, எகிப்தை தூக்கி நிறுத்துங்க, உயர்வை நோக்கி நீங்க மேலோங்கி போய்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட உயர்வு தான் இந்த மிஸ்ர் தேசத்தின் உயர்வு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஏன்னா ஒரு நாடு உயரணும்னா அதுல உள்ள மக்கள் உயரணும். அதுதான் உண்மையான அந்த நாட்டின் வளர்ச்சி. சரியா? அப்ப நீங்க உங்களோட உயரம் தான், நீங்க உயர்ந்து செல்வதுதான் என்ன செய்யும், இந்த நாட்டும் சேர்ந்து உயர்ந்து நிற்கும் என்று கவிஞர் அவர்கள் அழகாக நம்மளுக்கு என்ன செய்கிறார், சொல்லித் தருகிறார். சரியா? பாருங்க, யாழ கோமி, என்னுடைய கூட்டமே உங்களிடம் நான் உதவி தேடுகிறேன். எதுக்குன்னா சொல்லலாமா? ஓகேவா? எதுக்கு உதவி செய்ய தேடுறாங்க? பொதுவா சொல்றாங்க, என் கூட்டமே உண்மையா நான் என்ன செய்யறேன், உதவி தேடுறேன். இன்ன மிஸ்ரன், நிச்சயமாக இந்த எகிப்து ஆகிறது, நிச்சயமாக மிஸ்ர் தேசமாகிறது, எகிப்து தேசமாகிறது. அது என்ன செய்கிறது, தர்த்தஜி எதிர்பார்க்கின்றது, மின் பனிஹா அந்த மிஸ்ரு மக்களிடமிருந்து, பனினா இங்க மக்கள், சரியா, அந்த மிஸ்ரு மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிறது, அமலன் ஒரு வேலையை எதிர்பார்க்கின்றது. அமலன் எப்படிப்பட்ட வேலையை எதிர்பார்க்கின்றது, எர்ஃபஉஹா அந்த மிஸ்ரு தேசத்தை உயர்த்துமே அப்படிப்பட்ட வேலையை அந்த மிஸ்ரு மக்களிடமிருந்து என்ன செய்கிறது, இந்த எகிப்து தேசம் எதிர்பார்க்கின்றது. அதனால என்ன செய்யுங்க, கூட்டமே உங்களிடம் நான் என்ன செய்யறேன், உதவி தேடுகிறேன். ஃபன்ஹலு, எழுந்து நில்லுங்கள், இல் மஜ்தி, ஓகேவா? அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நல்லா எழுந்து நில்லுங்கள். எதற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி, பெருமையான இடத்தை சென்று போய் அடைவதற்காக வேண்டி எழுந்து நில்லுங்கள். வஸ்மு, நீங்க உயருங்கள், உலா உயர்வை நோக்கி நீங்க உயர்ந்து செல்லுங்கள். இன்னமா மௌதியுக்கும், நிச்சயமாக உங்களுடைய இடமாகிறது, மௌதியுகா இந்த மிஸ்ர் தேசம் எகிப்து தேசத்தின் இடமா இருக்கும். நீங்க உயரத்துல இருந்தீங்கன்னா இந்த மிஸ்ரும் உயரத்துல இருக்கும். அப்போ உங்களுடைய இடம் தாழ்வுல இருந்துச்சுன்னா, கீழே இருந்துச்சுன்னா மிஸ்ரு தேசமும் கீழே இருக்கும். அதான் உங்களுடைய இடம் எதுவோ அதான் இந்த மிஸ்ரு தேசத்துடைய இடமாகும். இப்போ உங்களுடைய இடம் இருப்பதெல்லாம் என்னது, மிஸ்ரு தேசத்தின் இடமாக இருக்கின்றது. சரியா? அப்ப உங்களுடைய அந்தஸ்து தான், உங்களுடைய அந்தஸ்து இருப்பதெல்லாம் அந்த மிஸ்ருடைய அந்தஸ்து. அப்போ உங்களுடைய அந்தஸ்து எங்க இருக்கு, அதான் என்னது, மிஸ்ருடைய அந்தஸ்தும். சரியா? அப்ப இதோடைய ஏறாப நம்ம என்ன செய்வோம், இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க பயிற்சி ஏழுல, யா என்பது ஹர்ஃபு நிதா இன் இஸ்திகாசத்தின். இந்த யா நிதாவுடைய ஹர்ஃபு நம்மளுக்கு தெரியும், அழைக்குவதற்காக தான், கூட்டமே உங்களை நான் உதவி தேடுகிறேன்னு சொன்னால, அப்ப இஸ்திகாசத்தின் உதவி தேடுவதற்குரிய ஹர்ஃப் ஆகும். லா கௌமி, இந்த லாம் நம்மளுக்கு தெரியும் ஃபத்தஹ் தான் கொடுக்கணும். சரியா? அப்ப லாம் ஹர்ஃபு ஜர்ரின், ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகும். இப்போ மப்னியும் ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மப்னி ஆகும். லாமுக்கு ஃபத்தஹ் தான் கொடுக்கணும், இஸ்திகாசாக்கு அப்புறமா வந்தா. சரியா? அதே மாதிரி ஹர்ஃபு இஸ்திகாசத்தின்னு சொல்லணும். சரியா? இந்த லாம ஹர்ஃபு இஸ்திகாசத்தின்னு சொல்லணும். ஓகேவா? ஏன்னா இந்த ஆரா பயிற்சி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதுல இஸ்திகாசத்தின் தானே சேர்த்து கொடுத்தாங்க. அப்ப இந்த கௌமி என்பது பாருங்க, கௌம் என்பது முலாஃபி, யா முலாஃபிரிஹி. ஜர் மஜ்ரூர் முலாஃபு, யா முலாஃபிலிஹி. கௌம் என்பது கௌம் மட்டும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட். இஸ்முன் மஜ்ரூரும் பில்லாஹி, லாமை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மா இருக்கும். அலாமத்துல் ஜர்ரி, இன்னும் ஜருடைய அடையாளம் ஆகிறது, அது கஸ்ரத்து கஸ்ராவா இருக்கும். மீம் கஸ்ரா இருக்குல்ல, அதான். பஹுவ முலாஃபுன், இன்னும் அந்த கௌம் என்ற இது இருக்குல்ல, ஜரு செய்யப்பட்ட இஸ்மு முலாஃபுன், அது முலாஃபாகவும் இருக்கின்றது. ஒலியா ஓ, இன்னும் யாவாகிறது, இந்த யாருக்குல்ல லமீருன், லமீராகும், தனிலே ஒருமையை குறிக்கக்கூடியது. மப்னியும் நல்ல சுக்கூனி, சுக்னின் மீது மப்னி ஆகும், யாவுக்கு சுக்கூன் தான் கொடுத்தோம். மஹல்லி ஜர்ரின் முலாஃபிலிஹி, முலாஃபிலிஹியான ஜருடைய இடத்துல இருக்கு. அப்ப கௌம் முலாஃபி, யா முலாஃபிலிஹி, அதனால ஜருடைய இடத்துல இருக்கு. ஜார் வல் மஜ்ரூர் முத்தல்லகுன் பில்யா, முத்தல்லகானின்னு வரணும். சரியா? ஜார் மஜ்ரூர் தொடர்புபடுத்தப்பட்டது யாவை கொண்டு. அல் முத்தலம்மனதி மஅனா அல்தஜிவ், அல்தஜிவுடைய அர்த்தத்தை புரிந்திருக்கக்கூடிய யாவை கொண்டு தொடர்புபடுத்தப்பட்டதா இருக்கும். ஜார் மஜ்ரூர் ரெண்டும் தாலுக்கு எங்க, யாழ போய் வைக்கணும். அந்த யாவுக்கு என்ன அர்த்தம், அல்தஜிவ், நான் ஒதுங்குகிறேன், என்னுடைய கூட்டத்திடம் உதவி தேடி நான் ஒதுங்குகிறேன்னு அர்த்தம். சரியா? அல்தஜிவ்னா ஓகேவா, அது அதன் பக்கம் தல்லுக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இன்ன என்பது ஹர்ஃபு தௌக்கீதின், உதவி உறுதிப்படுத்தக்கூடிய ஹர்ஃபு, அதனால நிச்சயமா அர்த்தம் கொடுக்குறோம். நஸ்பின், நசபு செய்யக்கூடிய ஹர்ஃபு, இஸ்முக்கு நசபு செய்யும். மப்னியும் நல்ல ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மப்னி ஆகும். ஃபத்தஹ் தானே கொடுத்துருக்கோம். அப்புறம் மிஸ்ரன் என்பது இஸ்மு இன்ன, இன்னும் இன்னோடைய இஸ்மாகும். மன்சூப், நசபு செய்யப்பட்டதா இருக்கும். ஆமா, இன்னோடைய இஸ்முக்கு நசபுல வாலாமத்து நஸ்பிஹி, ஆனா நசபு செய்யப்பட்ட அந்த இன்னோடைய இஸ்மின் நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்தஹத்துல்லாஹிரது, வெளிப்படையான ஃபத்தஹாவாகும். சரியா? அதுக்குமா பாருங்க, இங்க வந்திருக்குல்ல தருத்தஜீனு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், தருத்தஜிக்கு ஃபேலும் முலாரியோன், முலாரியான ஃபேல் ஆகும். வருங்காலத்தை அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல் மர்ஃபு ஒன்றப்ப செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கு முன்னாடி நாசிப்பு ஜாசிம் எதுவும் இல்லை. வலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த முலாரியோட ஃபேலின் ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லம்மத்து முக்கத்தரத்து அலா ஆசிரிஹி,
அதோடைய கடைசியின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட அந்த முதாரியான ஃபேலின் கடைசியின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்ம தான் இருக்கும். கருத்து ஜீன்னு படிச்சோம். அப்ப யா வந்திருக்கு இல்லத்துடைய எழுத்து, அதனால இதோடைய அடையாளம் லம்மத்து உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். சரியா? ஒரு ஃபாயிலும் இன்னும் ஃபாயில் ஆகிறது லமீரும் முஸ்தத்திரும் மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தகுதீரும் அந்த மறைந்திருக்கக்கூடிய உள்ரங்கம் ஆகிறது ஹியாவா இருக்கும். உள்ளுக்குள்ள ஹியான்னு என்ன இருக்கு, லமீர் இருக்கு, அதான் ஃபாயில். அந்த ஹியா மிஸ்ர பார்த்து என்ன செய்யுது, மீளுது. அப்புறம் பாருங்க, மின் என்பது ஹர்ஃபு ஜரின் ஜருடைய ஹர்ஃப் ஆகும். மபுனி நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனி ஆகும். ஓகேவா? நூனுக்கு சுக்குன் தானே கூட சுக்குனின் மீது மபுனி ஆகும். மின் பனீஹா. இப்ப பனி என்பது இஸ்முன் மஜ்ரூருன் பிமின், மின்னை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மாகும். ஓகேவா? அப்ப மின் ஜாரு பனி வந்து மஜ்ரூர். ஓகேவா? அப்ப அலாமத்து ஜர்ரிஹி அல் யாவு, இன்னும் அது ஜரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜரின் அடையாளமாகிறது யா. யா. ஓகேவா? இந்த யா தான் அதோடைய அடையாளம். ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது, இந்த பனு இருக்குல்ல, அது வந்து முல்ஹக்கும் பி ஜம்இல் முதக்கரி சாலிமி, ஜம்மு முதக்கர் சாலிமை கொண்டு சேர்க்கப்பட்டதா இருக்கும். ஜம்மு முதக்கர் சாலிமுக்கு யாதான ஜரோடைய அடையாளமா கொடுப்போம். இப்ப பனு என்பதும் அதோட சேர்க்கப்பட்டது, அதனால இதுக்கு என்ன செய்யறோம், யாதான் அடையாளமா கொடுக்குறோம். ஒஹோ முலாஃபுன், இன்னும் இந்த பனி என்பது முலாஃபாக இருக்கின்றது. வஹா, இன்னும் இந்த ஹா இருக்குல்ல, இது வந்து லமீரா இருக்கும். மப்னியும் நல்ல சுக்குனின் மீது மப்னியா இருக்கும். அலிஃப் வந்து இருக்குல்ல, அப்ப சுக்குனின் மீது மப்னியா இருக்கும். ஃபி மஹல்லி ஜர்ரி முலாஃபின் இலிஹி, முலாஃபின் இலிஹியான ஜரோட இடத்துல இருக்கின்றது. இப்போ பனி முலாஃபு ஹா முலாஃப் இலிஹி, அதான் என்னது, ஜரோட இடத்துல இருக்கு. ஆனா இது மப்னி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. எங்க பாருங்க, அமலன். அப்ப அமலன் என்பது மஃபூலுன் பிஹி. மஃபூலுன் பிஹி எதுக்கு மஃபூல் பிஹி? ஆஹ் அது மிஸ்ரு பிள்ளைகள். பனீனா பனு மிஸ்ருன்னு அர்த்தம். அப்ப எஜிப்து பிள்ளைகளிலிருந்து அந்த, அதாவது எஜிப்து மக்களிடமிருந்து அது எதிர்பார்க்கின்றது. அமலன் ஒரு வேலையை எதிர்பார்க்கிறதுன்னு சொன்னால, அங்க எகிப்து மக்களிடமிருந்து ஒரு வேலையை எதிர்பார்க்கின்றது. அப்ப வேலையை, அப்ப தர்த்தஜி ஃபேல் ஃபாயில், அமலன்றது மஃபூல். சரியா? மஃபூலுன் பிஹி மன்சூபுன், மஃபூலுக்கு நசபு தானே, அப்ப நசபு செய்யப்பட்டதா இருக்கும், மஃபூலா இருக்கும். வலாமத்து நஸ்பிஹி, இன்னும் இந்த மஃபூலுடைய நஸ்பின் அடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்துல்லாஹிரது, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். சரியா? இப்போ ஜும்லத்து தர்தஜி மின் பனீஹா, தர்ஜி மின் பனீஹா அமலன்ற மொத்த ஜும்லாவும் ஃபி மஹல்லி ரஃபைன் ஹபரி இன்னோடைய ஹபரான ரஃபோடைய இடத்துல இருக்கு. அப்ப இன்னோட இஸ்மு தான் வந்திருக்கு. அதோடைய ஹபர் என்னன்னா, இந்த மொத்த ஜும்லா ஃபேலியாவும் என்னது, தர்தஜி மின் பனீஹா அமலன்ற மொத்த ஜும்லாவும் என்னது, இன்னவுடைய ஹபர் ஆகும். அதனால இன்னவுடைய ஹபருக்கு ரஃபா தானே கொடுக்கணும், அதான் ரஃபோடைய இடத்துல இருக்கு. எர்ஃபாஹா, இந்த எர்ஃபா என்பது ஃபேலும் முலாரியும். முலாரியான ஃபேல் நம்மளுக்கு தெரியும், வருங்காலத்தில் அல்ல நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். மர்ஃபூன், இது ரஃபர் செய்யப்பட்டது. ஏன் முன்னாடி நாசிபு ஜாசிம் எந்த அமிலும் வரல. வாலாமத்து ரஃபிஹினும் அந்த முலாரியான ஃபேலின் ரஃபின் அடையாளமாகிறது லம்மத்துல்லாஹிரது, வெளிப்படையான லம்மத்தாகும். ஐனுக்கு லம்மத்து கொடுத்தோம். ஒல் ஃபாயிலும் ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத்திரன், மறைந்திருக்கக்கூடிய லமீர் ஆகும். தகுதிரு, அது மறைந்திருக்கக்கூடிய லமீரின் உள்ரங்கமாகிறது ஹுவா இருக்கும். உள்ளுக்குள்ள ஹுவன் என்ன செஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. வஹா, இன்னும் இந்த ஹா ஆகிறது லமீர் ஆகும். மபனி நல்ல சுக்குனின் மீது மபனி ஆகும். இந்த ஹா வந்து மிஸ்ர பார்த்து மீளக்கூடிய ஹாவாகும். இது சுக்குனின் மீது மபனி, ஏன் அலிஃப் வந்திருக்குல்ல, அதனால சுக்குனின் மீது மபனி. ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூலின் பிஹி, மஃபூல் பிஹியான நசபுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப எர்ஃபா ஃபேலம் இர்ஃபாயில ஹா வந்து மஃபூல், அதனால நசபுடைய இடத்துல இருக்கு. ஆனா இது மபனி, அதனால மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஜும்லத்து இர்ஃபாஹா என்பது ஃபி மஹல்லி நஸ்பின் சிஃபத்தின், சிஃபத்தான நசபுடைய இடத்துல இருக்கின்றது. இந்த இர்ஃபாஹான் இருக்குல்ல, ஃபேலம் இர்ஃபாயின் மஃபூல், இது வந்து சிஃபத்து. இந்த அமலன்றது மௌசூஃப், அது இங்க சொல்லல. அமலன் மௌசூஃப், அந்த மௌசூஃபுக்கு இந்த இர்ஃபாஹான்றது சிஃபத்து. சரியா? சிஃபத்து என்ன செய்யும், தாபியை வந்து பின்னாடி முன்னாடி இருக்க மத்துபு அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுக்கு நசபு, அதனால இதுவும் நசபுடைய இடத்துல இருக்கு. சரியா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம என்ன செஞ்சாச்சு, இந்த கவிதைக்கான இதை பார்த்தாச்சா. இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம், அடுத்த கவிதைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பா இரண்டாவது. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், விவரிச்சு அதே போல நம்ம பைத்து அதற்கான யாராவது கொடுக்க போறோம். பாருங்க, பா ரெண்டாவது என்ன சொல்றாங்க, அல் கால உபைதுல்லா அல் உபைதுல்லாஹி அல் ஜுஃபியூ எர்சி அல் ஹுசைன் அபுன அலியின், ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரங்கல் பாடியவராக அப்துல்லா ஜோஃபி அவர்கள் கூறினார்கள். அப்ப அவங்க இறந்ததற்கு கவிதை பாடுறாங்க, அந்த கவிதையில இது சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த கவிதைக்கு அர்த்தம் வச்சிருவோம். ஏன்னா இந்த கேள்வியை எப்போ முன்னாடி கேட்பாங்க, இப்ப பின்னாடி கேட்டாங்க. பாருங்க, இஸ்ராஹில் அபியாத்தல் சாபிகத்த, முந்தைய கவிதைகளை விவரி. இந்த கவிதையை விவரிக்க சொல்றாங்க. ஆரிபு குல்ல பைத்தின் ஃபீஹி இஸ்திகாசத்துன், இன்னும் ஒவ்வொரு கவிதையையும் ஏரா போலங்க ஃபீஹி, அந்த கவிதையில இஸ்திகாசா இருக்கின்றது. அத்தகைய ஒவ்வொரு கவிதையும் என்ன செய்ய ஏரா போலங்க, எதெல்லாம் இஸ்திகாசா மாதிரி இருக்கோ அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், ஏரா போலங்கணுமா. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அர்த்தம் பார்த்துருவோம். இது வந்து என்னன்னா, ஹுசைன் அலி அல்லாஹ் மரணம், அதை என்ன செய்யறாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. சரியா? உனக்கு வந்து நான் என்ன செஞ்சிருக்கோம், உதவி செஞ்சிருக்கணுமே. சரியா? இவ்வளவு பெரிய கை சேதமாகி விட்டது. சரியா? நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என் நெஞ்சை உழுக்கக்கூடிய ஒரு கை சேதமாக இது என்னவாயிருச்சு, ஆயிருச்சு.
அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கவிஞர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் உயிரோட காலம் இருக்கும் காலமெல்லாம் இதை நினைச்சு நினைச்சு நான் என்ன செய்வேன், என் நெஞ்சு உலுக்கிக்கிட்டே இருக்கும். அப்படி என்னது ரொம்ப கஷ்டமான நிலைமை. நான் என்ன செய்ய முடியல, உங்களுக்கு என்ன செய்யல, உதவி செய்ய முடியலையே. எப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம் உதவி தேடினார்கள், எதிரிகள் அவங்கள தாக்கும் பொழுது என்ன உதவி தேடினாங்களே, அப்ப நான் என்ன செய்யல, அவங்களுக்கு உதவி செய்ய முடியாம போயிருச்சு அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அதே போல நான் ஒருவேளை அவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தால், இந்த போர்ல வெற்றியோ தோல்வியோ அவங்களுக்கு நான் உதவி செஞ்சிருந்தா, அல்லாஹு தாலா மிக பெரும் கியாமத் நாளில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய அந்தஸ்தை நான் பெற்றிருப்பேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரரான ஹுசைன் ரலியல்லாஹுடன் நான் ஒரு மிக பெரும் அந்தஸ்தை நான் என்ன செஞ்சிருப்பேன், கியாமத் நாள் நான் பெற்றிருப்பேன். என்னுடைய உயிரே உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். யா அல்லாஹ், இந்த என்னது தாங்கிக் கொள்ள முடியாத இந்த பிரிவின் வேதனையில் இருந்து உன்னிடமே நான் என்ன செய்யறேன், பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, கவிதையில் பாடி நம்மளுக்கு சொல்கிறார். இப்ப பார்ப்போமா இதோடைய அர்த்தத்தை இப்ப நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். இப்ப என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபயா லக, ஓகேவா, ஃபயா லக ஹசரத்தன். ஓகேவா, ஹசரத்தன்னா என்னது, கை சேதம். ஓகேவா, அப்ப எவ்வளவு பெரிய கை சேதம். ஓகேவா, உனக்கு ஃபயா லக ஹசரத்தன், உனக்கு எவ்வளவு பெரிய கை சேதம். அப்ப தன்னைத்தானே என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. ஓகேவா, ஃபயா லக ஹசரத்தன், லக்கன் வரணும் இங்க ஃபத்தஹு. ஓகேவா, உனக்கு எவ்வளவு பெரிய கை சேதம். இது ஆச்சரியம். ஓகேவா, மாதும் து ஹையா, நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் இது எவ்வளவு பெரிய கை சேதம். தரத்தது. ஓகேவா, தரத்தது பைன ஹல்கி வத்தராகி. ஓகேவா, ஆஹ் அது சுழன்று கொண்டே இருக்கின்றது என்னுடைய ஹல்க் தொண்டைக்கு மத்தியிலும், வத்தராகி நெஞ்சுக்குழி, அதாவது தொண்டைக்கும் தொண்டைக்குழின்பாங்க. தராக்கினா என்னது, நெஞ்செலும்புகள் சொல்லலாம். ஓகேவா, தொண்டைக்கும் அந்த தொண்டை குழி அந்த நெஞ்செலும்புகளுக்கு மத்தியில் சுரண்டு கொண்டே இருக்கின்றது. நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் சுரண்டு கொண்டே இருக்குமே, அத்தகைய எவ்வளவு பெரிய கை சேதம் உனக்கு ஏற்பட்டு விட்டது. ஓகேவா, அப்ப என்னுடைய தொண்டை என்னுடைய நெஞ்சு குழி மத்தியில் சுழண்டு கொண்டே இருக்குமே, அத்தகைய கை சேதம் நான் வாழும் காலமெல்லாம் சுழண்டு கொண்டே இருக்குமே, அத்தகைய கை சேதம் உனக்கு ஏற்பட்டிருக்கிறதே. அப்ப எவ்வளவு பெரிய கை சேதம் உனக்கு என்ன செய்திருக்கு, ஏற்பட்டு இருக்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறமா சொல்றாங்க ஹுசைனன். ஓகேவா, அப்ப ஹுசைன் அவர்களுக்கு ஹீன எத்துலுபு பதல நஸ்ரி அலா அஹ்லி அதாவதி வஷிகாக்கி. அப்ப அஹ்லில் அதாவத்னா பகமை, ஷிகாக்னா பிளவு. இப்ப பகமை உள்ளவர்கள் இன்னும் பிளவுபடுத்துபவர்களின் எதிராக என் உதவியை செலவு செய்ய தேடிய சமயத்தில் நான் என்ன செய்திருக்க வேண்டும், ஹுசைன் அவர்களுக்கு என்ன செய்திருக்க வேண்டும், உதவி செய்திருக்க வேண்டுமே. அப்ப என்ன சொல்ல வராங்க, அந்த பகைமைக்காரர்களுக்கு எதிராக என் உதவியை செலவு செய்ய ஹுசைன் அவர்கள் தேடிய பொழுது அந்த ஹுசைன் அவர்களுக்கு நான் என்ன செய்திருக்க வேண்டுமே, உதவி செய்திருக்க வேண்டுமே அப்படின்னு என்ன செய்யறாங்க, வருத்தப்படுறாங்க. வலோ அன்னி வாசிஹி பி நப்சி, என் உயிரை கொண்டு ஹுசைன் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நான் உதவி செய்திருந்தால், நிச்சயமாக நான் உதவி செய்திருந்தால் நிறுத்து நான் அடைந்திருப்பேன் கராமத்தின் யோம தலாக்கி, அல்லாஹ் சந்திக்கும் அந்நாளில், அதாவது கியாமத் நாள் அர்த்தம். சரியா, மிக பெரும் சங்கையை நான் என்ன செய்திருப்பேன், அடைந்திருப்பேன். இப்னில் முஸ்தபா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரருடன், இங்க மகன் வந்திருக்கு, இங்க என்ன அர்த்தம், பேரர்னு இப்னு சொல்ற பழக்கம் அரபிலேயே இருக்குது. அதனால முஸ்தபா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரருடன் அந்த கியாமத் நாளில் நான் என்ன செய்திருப்பேன், மிக பெரும் அந்தஸ்தை அடைந்திருப்பேன். நப்சி ஃபிதாஹு, என்னுடைய உயிர் அது ஹுசைன் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே அர்ப்பணமாகட்டும். ஃபயால் அல்லாஹி, அல்லாவிடமே நான் உதவி தேடுகிறேன். மின் அலமில் ஃபிராக்கி, இந்த பிரிவின் வேதனையிலிருந்து அல்லாவிடமே நான் என்ன செய்கிறேன், உதவி தேடுகிறேன். சரியா, அப்ப நம்ம பார்த்தாச்சு. வாருங்க நம்ம என்ன செய்யணும், இப்ப யாராப பார்த்தா இதோட முடிந்துவிடும். இப்ப யாராப்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்துருவோமா. இப்ப பாருங்க இங்க இருக்கு. ஆஹ் ஃபயா, ஃபா அல் ஃபா என்பது பி ஹசபி மா கப்லஹா, இந்த ஃபாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனிப்பதை கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த யாவுக்கு ஃபாவுக்கு அத்துஃபா இல்ல என்னது ஜவாபுடைய இதுவா, என்னதுன்னு முன்னாடி நிறைய ஃபா நிறைய இதுக்கு வரும். அதனால இது எதுக்கு வந்திருக்குன்னு முன்னாடி உள்ள கவிதையை பார்த்தா தான் தெரியும், அந்த கவிதை நம்மளுக்கு தெரியல. அதனால என்னது, இந்த ஃபாவுக்கு முன்னால் உள்ள ஒன்றை கவனிப்பதை கொண்டு இந்த ஃபாவுக்கு யாரா வழங்கப்படும். இந்த யா என்பது ஹர்ஃபு நிதாயின் ஒரு தஜ்ஜுபின், நிதாவுடைய ஹர்ஃபு, அழைப்பதற்குரிய ஹர்ஃபு, இன்னும் தஜ்ஜுபின் ஆச்சரியத்திற்குரிய ஒரு ஹர்ஃபு. ஏன் உனக்கு என்ன இவ்வளவு பெரிய கைசிதை வாங்கி விட்டதுன்னு ஆச்சரியப்பட்டோம்ல. அப்ப பாருங்க, இந்த லாம் என்பது என்னது,
லக்கன்னு சொன்னோம்ல, லாம் வந்து அல் லாம் என்பது ஹர்ஃபு ஜர்ரின், ஜருடைய ஹர்ஃப் ஆகும். காஃப் வந்து அல் காஃப் என்பது லமீரும் லமீர் ஆகும். ஓகேவா? மப்னியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மப்னியாகும். காஃபுக்கு ஃபத்தஹ் கொடுத்தோம். ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜருடைய இடத்துல இருக்கின்றது. லாம் ஜாரு, காஃப் மஜ்ரூரு, ஜருடைய இடத்துல இருக்குது. ஆனா இது ஃபதஹின் மீது மப்னி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஹஸ்ரத்தன் என்பது தமீசுன், தமீஸ் ஆகும். ஓகேவா? மன்சூபுன், தமீஸுக்கு மன்சூப் தானே, நெசப் தானே வரும். அப்ப நெசபு செய்யப்பட்டதா இருக்கும். ஆஹ் வாலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அதோட நஸ்பின் அடையாளமாகிறது. அது தமீஸோடைய நஸ்பின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்து லாஹிரத்து, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். ஹஸ்ரத்னு படிச்சோல, உனக்கு என்னது யா வந்து என்னது ஆச்சரியப்பட்டோம், எதுல இருந்து ஆச்சரியப்படுறோம் அது சொல்லல. அதான் தமீஸா சொல்லியிருக்கோம். சரியா? மா என்பது மஸ்தரியத்துன், மஸ்தரியாவா இருக்கும். லர்ஃபியத்துன், இது காலத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும். மப்னியத்தன் அது சுக்குனி, சுக்குனின் மீது மபனியாகும். அலிஃப்னா அப்ப சுக்குன் தானே, அப்ப இது லர்ஃபு, காலத்தை, காலம் எல்லாம் என்ன செஞ்சோம் அடுத்த வருஷமா. அதே போல இது மஸ்தரியா, இந்த மா வந்து என்னது மஸ்தரியா என்பார்கள். இப்ப பின்னாடி வருது என்ன செய்யும் அது மஸ்தரியாவா மாத்தி என்னது காலம் எல்லாம், நிரந்தரமாக இருக்கும் காலம் எல்லாம், அப்படி என்னது மஸ்தரியா குறிக்கக்கூடிய மாவாகும். மா நிறைய இது இருக்கு, நஃபி இருக்கு. அதே போல இஸ்திஃபாமுக்கு வரும். இங்க வந்து மஸ்தரியாவாக வந்திருக்கிறது. காலம் எல்லாம் அதை அர்த்தம் வச்சோம். சரியா? இப்ப தும்து என்பது ஃபேலுன் மாறி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேலு. நாசிஃபுன், இன்னும் சட்டத்தை அளிக்கக்கூடியதா இருக்கும். என்னது முபத்ததா கபருக்கு ரெண்டுத்துக்கும் ரஃபா வரும். ஆனா இந்த தும்து, இந்த தாம நுழைஞ்சிருச்சுன்னா இஸ்முக்கு ரஃபா, ஹபருக்கு நசபுன்னு, ஹபருடைய ரஃபான்ற அந்த சட்டத்தை நசபுன் என்று சட்டத்தை மாத்துக்கிறதுல, அப்ப அந்த ஹபருடைய சட்டத்தை அழிக்கின்றது. அழிச்சு நெசபு கொடுக்குது. அதாவது இது அழிக்கக்கூடியதா இருக்கும், நீக்கக்கூடியதா இருக்கும். மின் அகவாதி என்ன காண, அகவாத்தி காண, காணோடைய சகோதரிகளில் இருந்து இது இருக்கின்றது. காணோடைய சகோதரிகள்னா காணோடைய அமல்கள் எதெல்லாம் செய்தோ அதெல்லாம் காணோடைய சகோதரிகள் என்பாங்க. இப்ப காண என்ன செய்யும், இஸ்முக்கு ரஃபாம் சபருக்கு நசபு செய்யும்ல, இதுவும் அப்படி செய்யறதுனால இது காணோடைய சகோதரிகள் இருந்து இருக்குதுன்றாங்க. சரியா? இப்ப தா ஓ தும் பத்தி பேசியாச்சு. இப்ப தாவை பத்தி பேசுறாங்க. தா வந்து லமீர் ஆகும். சரியா? இது தண்ணியில ஒருமையை குறிக்கக்கூடிய லமீர். மபனியும் நல்ல லம்மி, லம்மின் மீது மபனி ஆகும். தாக்கு லம்மு தான் கொடுத்தோம். ஃபி மஹலி ரஃபைன், ரஃபைன் இஸ்மி மாதாம, மாதாமாவுடைய இஸ்மான ரஃபாவுடைய இடத்துல இருக்கு. இப்ப மாதாமாவுடைய இஸ்மு தான் இந்த டூ, அதனால ரஃபாவுடைய இடத்துல இருக்கு. ஆனால் லம்மின் மீது மபனி, அதனால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஹையன் என்பது ஹபரு மாதாம, மாதாமாவுடைய ஹபர் ஆகும். சரியா? மன்சூபன், அப்ப ஹபருக்கு நசபரும் நசபு செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து நஸ்பிஹி, இன்னும் அந்த ஹபருடைய நஸ்பின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்துல்லாஹிரது, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். சரியா? ஃபத்ஹா தானே கொடுத்தோம். அதே போல தரத்ததுன்னு சொன்னோம்ல, ஃபேலுன் முலாரி, முலாரியான ஃபேல் ஆகும். முலாரியான ஃபேல் நம்மளுக்கு தெரியும், வருங்காலத்தை நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஃபேல். மர்ஃபூன் ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும். அதுக்கு முன்னாடி நாசிபு ஜாசிம் எதுவுமே இல்லை. வாலாமத்து ரஃபேஹி, இன்னும் அந்த முலாரியான ஃபேலின் ரஃபைன் அடையாளமாகிறது. அல்லமத்துல்லாஹிரது, வெளிப்படையான லம்மத்தாகும். தாலுக்கு லம்மு தானே கொடுத்தோம். ஒல் ஃபாயில் இன்னும் ஃபாயில் ஆகிறது. லமீருன் முஸ்தத்திரோன், மறைந்திருக்கக்கூடிய லமீராகும். தகுதீரு, அந்த மறைந்திருக்கக்கூடிய உள்ரங்கமாகிறது. ஹியவா இருக்கும். ஹியன்னு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, மறைந்திருக்கிறது. ஜும்லத்து ஃபஅலியத்து ஃபி மஹல்லி நஸ்பின் சிஃபத்தின் லி ஹஸரத்தி, ஹசரத்தன், ஹசரத்தன் என்பதற்கு சிஃபத்தான நசபுடைய இடத்துல இருக்கின்றது. ஜும்லா ஃபேலியா இருக்குல்ல, தரத்துன்ற ஃபேல் ஃபாயில், ஃபாயில் வந்து ஹசரத்தன் தான் இதோடைய ஃபாயில். சரியா? அதான் உள்ள ஹிய இருக்குல்ல, அந்த ஹிய வந்து ஹசரத்தை பார்த்து தான் மீட்டுது. அப்ப இந்த ஜும்லா ஃபேலியா என்பது ஹசரத் மௌசூஃப், அது இங்க சொல்லல. ஹசரத் மௌசூஃப், அந்த மௌசூஃபுக்கு சிஃபத்து. ஓகேவா? இந்த ஜும்லா ஃபேலியா. இப்ப பைனன்றது லர்ஃபுன், லர்ஃப் ஆகும். ஓகேவா? காலத்தையோ அல்லது இடத்தையோ குறித்தால் அது லர்ஃபுல, அப்ப இது இடத்தை குறிக்குது. அப்ப இது லர்ஃபு. மக்கா, லர்ஃபு மக்கானின், இடத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாகும். மன்சூபு, நசபு செய்யப்பட்டதா இருக்கும். லர்ஃபுக்கு நசபு தானே கொடுக்கணும். வலாமத்து நஸ்பி, இன்னும் அந்த லர்ஃபுடைய நஸ்பின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்துல்லாஹிரது, வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். நூனுக்கு ஃபத்ஹா கொடுத்து ஓஹோ முலாஃபுன், இன்னும் அதுவாகிறது, முலாஃபாக இருக்கின்றது. அப்ப பின்னாடி முலாஃப் இலிஹி வருது. அப்ப ஹல்கி என்பது பாருங்க, ஹல்க் என்பது முலாஃபி இலைஹி, முலாஃபுன் இலைஹி, அதுக்கு ஜர்ரு தானே கொடுக்கணும். மஜ்ரூருன், ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்துல் ஜர்ரி, மின் ஜர்ருடைய அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்துல்லாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவும். காஃபு கஸ்ரா கொடுத்தோம்ல, ஒஹுவ முலாஃபுன், இன்னும் ஹல்கு முலாஃபிலிஹா இருக்கும், முலாஃபாவும் இருக்கு. ஏன் அதுக்கு பின்னாடி ஒரு முலாஃபிலிஹி வருது. சரியா? வலியாவு என்பது இந்த யாருக்குல்ல, இது வந்து லமீருன், தனியிலே உரிமையை குறிக்கக்கூடிய லமீர். மபனியுன் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபனியாகும். யாவுக்கு சுக்குன் கொடுத்தோம்ல, ஃபி மஹல்லி ஜர்ரி முலாஃபின் இலைஹி, முலாஃபிலிஹான ஜர்ருடைய இடத்திலே இருக்கின்றது. ஓகேவா? அப்ப இது ஜருடைய இடத்துல இருக்கு. ஆனா மஜ்ரூர் சொல்ல முடியாது. ஏன்? இதோட அடையாளம் இது மப்னி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. தராக்கி, இது பாருங்க, வாவ் என்பது அல் வாவு ஹர்ஃப் அத்துஃபின், அத்துக்குடைய வார்த்தையாகும். தராக்கி என்பது இஸ்முன் மாத்தூஃபுன், அத்தூஃப் செய்யப்பட்ட பெயர் சொல்லாகும். அல ஹல்கி, ஹல்கி என்பது மேல ஹல்கின்னு போச்சுல, அது மேலதான் அத்தூஃப் வைக்கணும். ஓகேவா? அப்ப எது மேல அத்தூஃப் வைக்கிறோமோ அதோட யாரா பின்தொடரும். அப்ப ஹல்குக்கு மஜ்ரூர்னு சொன்னோம். அதோடைய யாரா பின்தொடர்ந்து இதுக்கு என்னது ஜரு தான். ஓ மஜ்ரூர், ஜரு செய்யப்பட்டதாய் இருக்கும். ஆனா அதுக்கு இது வெளிப்படாது. ஏன்? இது மன்கூஸ்ல, அதனால ஜரோடைய அடையாளம் கசுறது உள்ளுக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, கடைசி லைன்ல வந்துச்சுல்ல,
ஆஹ் கடைசி லைன்ல அல்லாவிடம் உதவி தேடுகிறேன்னு அந்த கடைசி லைனுக்கு என்ன இருக்கு? இங்க யாரா வழங்கியிருக்காங்க. என்ன வேணா பாருங்க, என்பது லர்ஃபு மக்கானின் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். மன்சூபுன் லர்ஃபுக்கு நசபு தானே, நசபு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து நஸ்பிஹி இன்னும் அதோடைய நஸ்பின் அடையாளமாகிறது. அல் ஃபத்ஹத்துல்லாஹிரத்து வெளிப்படையான ஃபத்ஹாவாகும். ஐனுக்கு ஃபத்ஹா கொடுத்தோம். ஓஹோ முலாஃபுன் இன்னும் என்பது முலாஃபாக இருக்கின்றது. இப்னி என்பது முலாஃபுன் இலேஹி, அப்ப முலாஃபு இது முலாஃப் இலேஹி, அதுக்கு ஜர்ரு தானே, மஜ்ரூருன் ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ஜர்ரி இன்னும் ஜருடைய அடையாளமாகிறது. அல் கஸ்ரத்துல்லாஹிரத்து வெளிப்படையான கஸ்ராவாகும். நூனு கஸ்ரா கொடுத்தோம்ல. ஓஹோ முலாஃபுன் இன்னும் அதுவாகிறது. இந்த இப்னு என்பதாகிறது முலாஃபுன் முலாஃபாக இருக்கின்றது. அப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வருது. அல் முஸ்தபா என்பது முலாஃப் இலைஹி, முலாஃபுன் இலைஹி இது முலாஃப் இலைஹி ஆகும். மஜ்ரூருன் இது ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ஜர்ரி இங்க அலிஃப்லாம் வரணும். சரியா? ஜருடைய அடையாளம் ஆகிறது. அல் கஸ்ரத்து முகத்தரத்து உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட கஸ்ராவாகும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? கஸ்ரா இருக்கு, வெளியே வராது. ஓகேவா? ஏன் மன மின் துஹூரிஹா அந்த கஸ்ரா வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது. அத்தாதுரு என்னது? ஒரு தங்கடம் தடுத்து விட்டது. என்ன தங்கடம்? அந்த அலிஃப் தான் தங்கடம். அலிஃபுக்கு முன்னாடி பத்தக தானே வரணும். அப்ப அந்த இல்லத்துடைய வார்த்தையாக இருப்பதினால் அது வெளிப்படாம என்ன செஞ்சிருச்சு? தடுத்து விட்டது. ஓகேவா? அப்ப இந்த சட்டம்லாம் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடியே. மம்தூதுடைய சட்டம், மகசூருடைய சட்டம், மன்கூசுடைய சட்டம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து மகசூரான வார்த்தை, கடைசியில் அலிஃப் வந்து அதுக்கு முன்னாடி பத்தக வருது. அதோடைய சட்டம் என்னது? உள்ளுக்குள்ளதான் நம்ம என்ன செய்யணும்? கசர வைக்கணும். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, நஃப்சி என்பது நஃப்ஸ் என்பது முபுத்ததா மர்ஃபூன் முபுத்ததாவாகும். இன்னும் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். முபுத்ததாக்கு ரஃபா தானே. அல்லாமத்து ரஃபிஹி அந்த முபுத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது. அல் அம்மத்து முகத்தரத்து உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தாகும். மா அல ஆஹிரிஹி அந்த முபுத்ததாவுடைய கடைசியின் மீது உள்ளுக்குள் ஆக்கப்பட்ட லம்மத்தாகும். அப்ப நஃப்ஸுன்னு சொல்லணும், ஆனா அந்த லம்மத்து உள்ள இருக்கு, வெளியே இல்ல. ஏன்? இந்த யாவுக்கு தோதுவா, முத்தக்கல்லிமுடைய யாவுக்கு தோதுவா இந்த இடம் ஈடுபடுது. அது தோதுவா கசர் தானே கொடுக்கணும். அந்த கசர் ஈடுபடுறதுனால அந்த லம்மு வெளியே ஆகாம உள்ளுக்குள்ள ஆயிருச்சு. அதான் சொல்றாங்க, அது கடைசி மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மு மனஹமின் துஹூரிஹா அந்த கசர் வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது. இஷ்டிகாலுல் மஹல்லி பி ஹரக்கத்தில் முனாசபதி தோதுவான ஹரக்கத்தை கொண்டு அந்த இடம் ஈடுபடுவது அந்த கசரா வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது. இப்போ யாவுக்கு தோதுவான ஹரக்கத்தை கொண்டு இந்த சீன என்ற இடம் ஈடுபடுவதனால் அந்த லம்மத் வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது. சரியா? அப்ப இங்க காண லம்மத் வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது. வல்லியா இன்னும் இந்த யாருக்குள்ள தண்ணிலே ஒருமையை குறிக்கக்கூடிய யாவும் முத்தக்கல்வி தண்ணிலே குறிக்கக்கூடிய யாவாகும். லமீராகும். மப்னியுல் சுக்குனி சுக்குனின் மீது மப்னியாகும். யாவுக்கு சுக்குன் தான் கொடுத்தோம். இப்போ மஹல்லி ஜரின் முலாஃபின் இலைஹி முலாஃபிலிஹான ஜரோட இடத்துல இருக்கு. நப்ச முலாஃபி யா வந்து முலாஃபி இலைஹி. சரியா? ஃபிதாஹுன்னு சொன்னோம்ல, ஹபருன் ஃபிதா என்பது ஹபரு மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். ரஃபா வாலாமத் ரஃபிஹி இன்னும் அந்த ஹபருடைய ரஃபின் அடையாளமாகிறது. லம்மத்துல் முகத்தரத்து உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்தாகும். அல ஆசிரிஹி அந்த ஹபருடைய கடைசி வார எழுத்தின் மீது உள்ளுக்குள்ளாக்கப்பட்ட லம்மத்து. ஏன் முன்னாடி சொன்ன இதுக்கு முஸ்தபாக்கு சொன்னாலும் அதே காரணம் தான். மனமின் துஹூரிஹா அந்த லம்மத்து வெளியாகுவதிலிருந்து தடுத்து விட்டது. அத்தாதுரு தங்கடம் தடுத்து விட்டது. அப்ப கடைசியில அலிஃப் இருக்கு. அப்ப இது என்னது? மக்சூரான வார்த்தை. இப்போ மக்சூரான வார்த்தையில அலிஃப் இருந்தா அந்த அலிஃபுக்கு முன்னாடி ஃபத்தஹ தான் வரணும். அப்ப அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? நம்ம அடையாளம் லம்ம கசரா அதோடைய அடையாளம் லம்மத்து ஃபத்தஹத்து கசரத்து கொண்டு வர முடியாது. அதான் அந்த தங்கடம். ஓகேவா? கடைசி அலிஃப் இருக்கிறதுல இல்லத்தானே எழுத்து, அதுதான் தங்கடம். ஒல் ஹா இன்னும் ஹா ஆகிறது. இந்த ஹூ ஹா சிதாஹுன்னு இந்த இங்க வந்து லமீர் ஆகும். மபுனின் லம்மீன் மீது மபுனி ஆகும். ஃபிதாஹூன் தானே படிச்சோம். அப்ப லம்மீன் மீது மபுனி ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபினிலே முலாஃபினிக்கான ஜரோட இடத்துல இருக்கு. இப்ப ஃபிதா முலாஃபு அது இங்க சொல்லல. முலாஃபு ஹூ வந்து முலாஃபிலி. ஓகேவா? அதனால ஜரோட இடத்துல இருக்கு. அப்ப இதுல மபுனி என்பதால் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஒரு ஜும்லா தூ நப்சி ஃபிதாஹுன்ற மொத்த ஜும்லா ஆகிறது. லா மஹல்ல லஹா மினல் ஏராபி ஏராபில் இருந்து அதுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஓகேவா? இந்த முபத்ததா கபர் சேர்ந்து ஒரு ஜும்லா, இதுக்கு என்னது சேர்த்து ஒரு ஏராப் இல்லை. சரியா? ஃபயா இந்த ஃபா என்பது அல் ஃபா என்பது இஸ்தினாஃபியத்துன் ஒரு புதிய வாசகத்தை தொடங்கும் பொழுது அங்க வாவு ஃபா போடுவாங்க. இது வந்து புதிய வாசகத்தை தொடங்குகிறோம் என்று காட்டுவதற்காக இந்த ஃபா வந்துள்ளது. சரி, அதான் இஸ்தினாஃபியத்துன். இந்த யா என்பது ஹர்ஃபுன் இதாயின் அழைப்பதற்காக உடைய ஹர்ஃபு, இஸ்திகாசா உதவி தேடுவதற்காக வந்த ஹர்ஃப் ஆகும். இந்த லல்லாஹி என்பது லாம் வந்து அல்லாம் என்பது ஹர்ஃபு ஜர்ரின் ஜருடைய ஹர்ஃப் நம்மளுக்கு தெரியும். அதே போல மபுனி ஃபத்தஹின் மீது மபுனியாகும். லாம்க்கு ஃபதஹதா கொடுக்கணும் இந்த யாக்கு பரமா வந்தா. சரியா? அல்லாஹி என்பது இஸ்முன் மஜ்ரூரும் பில்லாமி லாமை கொண்டு ஜரு செய்யப்பட்ட இஸ்மாகும். இந்த அல்லாஹி இருக்குல்ல, ஜரு செய்யப்பட்ட இஸ்மு வல் ஜாரு வல் மஜ்ரூர் முத்தல்லகானி பியா அல் முத்தலம்மனதி மானா அல்தஜி என்ற அர்த்தத்தை புரிந்திருக்கக்கூடிய யாவை கொண்டு தொடர்பாக்கப்பட்டதாக இருக்கின்றது. இந்த ஜாரு மஜ்ரூரும் அப்ப இந்த யாவுக்கு அல்தஜி அர்த்தம் கொடுக்கணும். அந்த அல்தஜி பக்கம் தான் என்ன செய்யுது? இந்த ஜார் மஜ்ரூருடைய தாண்டூப் இருக்கின்றது. ஓகேவா? அப்ப அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் என்ன செய்கிறேன்? ஒதுங்குகிறேன், உதவி செய்கிறேன், என்ன செய்கிறேன்? ஒதுங்குகிறேன் அர்த்தம். அல்தஜினா ஒதுங்குகிறேன் என்று அர்த்தம். ஓகேவா?
அதுக்கப்புறம் பாருங்க, மின் என்பது ஹர்ஃபு ஜர்ரின், ஜர்ருடைய ஹர்ஃபு நமக்கு தெரியும். மபனியும் நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபனி, நூனுக்கு சுக்குன் தானே கொடுத்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, அலமின்றது வேதனை. அப்ப சொன்னோம்ல, அப்ப அது மின்னு ஜாரு, இது மஜ்ரூர், இஸ்முல் மஜ்ரூரன் பிமின், மின்னை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மு அலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் அது ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து வாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். தானே கொடுத்தோம் கஸ்ரா. ஓஹோ முலாஃபுன், இன்னும் இந்த அலமின்றது முலாஃபாக இருக்கு. அலமீன் தான் படிக்கும். இங்க தன்வீனா கொடுத்திருக்காங்க, அலமீ தான் வரும். சரியா? இன்னும் அது என்னவாக இருக்கின்றது? முலாஃபாக இருக்கின்றது. والجار والمجرور متعلقان بيا المتلمنة معنى التجئ. التجئ அர்த்தத்தை பொதிந்து இருக்கக்கூடிய யாவை கொண்டு தொடர்பு படுத்தப்பட்டதா இருக்கும் இந்த ஜார் மஜ்ரூர். மின்ன ஜாரு, இந்த அலம் மஜ்ரூர்ல இந்த ஜார் மஜ்ரூரு தாலுக்கு வேணும்ல. தாலுக்குனா என்ன? மின்னுக்கு அப்புறமா என்ன அர்த்தம் வைக்கிறோமோ அதான் என்னது, ஆஹ் என்னது அதான் என்னது, தாலுக்கு வைக்கிறோமோ அதுதான் என்னது, தொடர்பு படுத்துவது. ஓகேவா? அப்ப பாருங்க, அல்தஜியு ஒதுங்குகிறேன்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தை பொதிந்திருக்கக்கூடிய யாவை கொண்டு தொடர்பு படுத்தப்பட்டது. அப்ப வேதனையிலிருந்து நான் ஒதுங்குகிறேன், உதவி தேடி ஒதுங்குகிறேன். எது? பிரிவின் வேதனையிலிருந்து உதவி தேடி நான் ஒதுங்குகிறேன். அல்லாவிடம் நான் ஒதுங்குகிறேன். இப்ப எல்லாத்துலயும் இந்த ஜார் முஜ்ரூருக்கும் ஒதுங்குகிறேன், அல்லாவின் பக்கம் நான் ஒதுங்குகிறேன் அர்த்தம். பிரிவின் வேதனையிலிருந்து உதவி தேடி அல்லாவிடம் நான் ஒதுங்குகிறேன். இப்ப இதுலயும் நம்ம என்ன செய்யறோம்? மின்னுக்கு அப்புறமா யாலதான் அர்த்தம் வைக்கிறோம். லல்லாஹிலையும் அல்லாஹ் யாலதான் அர்த்தம் வைக்கிறோம். அப்ப லல்லாஹுடைய தாலுக்கும் யாதான், இதோடைய தாலுக்கும் யாதான். அதான் இங்க சொல்றாங்க, ஜார் மஜ்ரூருடைய தாலுக்கு இந்த யாலதான் இருக்கு. ஓகேவா? அல் ஃபிராகி என்பது முலாஃபுன் இலைஹி, அலம் முலாஃபுன்னால இது முலாஃப் இலைஹி. அப்ப அதுக்கு ஜர்ரு தானே, மஜ்ரூரும் ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ஜர்ரிஹி அல் கஸ்ரத்து வாஹிரத்து, இன்னும் அது ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மின் ஜர்ரின் அடையாளமாகிறது, வெளிப்படையான கஸ்ராவாகும். காப்பு கஸ்ரு கொடுத்தால் அது அதோடைய அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இதை முழுமையாக முடித்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தை தொடர்ந்து பார்ப்போம். ஆசிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.